ஒரு பெண்ணோட கோபம் ஒரு தேசத்தையே அழிச்சு அவளே ஒரு தெய்வமா மாத்தின ஒரு கதையை நீங்க கேட்டிருக்கீங்களா? இது அநீதிக்கு எதிராக பொங்கி எழுந்த ஒரு சாதாரண பெண்ணோட கதை. வாங்க, மாசாணி அம்மன்கிற தெய்வம் எப்படி உருவாச்சுன்னு இன்னைக்கு நாம பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பமே ரொம்ப இருண்டது. காரன்னு ஒரு அரக்கன், அவனோட கொடூரமான சிரிப்பு சத்தம் அந்த காடு முழுசும் கேட்டு எல்லாரையும் நடுங்க வச்சுட்டு இருந்துச்சு. அவனோட நோக்கம் ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. 980 இது சும்மா ஒரு நம்பர் இல்ல, இது காரன் செஞ்ச பாவங்களோட கணக்கு. அவன் முழுசா முழுங்கின பிறக்காத குழந்தைகளோட எண்ணிக்கை. உலகத்தையே ஆள்ற சக்தி கிடைக்க அவனுக்கு தேவை இன்னும் ஒரே ஒரு உயிர் தான். அந்த 100வது குழந்தை யாரு? அப்போ கடவுள்கள்லாம் எங்க போனாங்க? மக்கள் எல்லாரும் கதறி அழுதாங்க. ஆனா எந்த தெய்வமும் காரனை தடுக்க முன்னால வரல. அவனோட சக்திக்கு முன்னாடி கடவுள்களும் ஒன்னும் பண்ண முடியாதோன்னு ஒரு பயம் மக்கள் மனசுல பரவ ஆரம்பிச்சது. சரி, இந்த முழு கதையும் நாம 6 முக்கிய கட்டங்களா பிரிச்சு பார்க்கலாம். அரக்கனோட சாபத்துல ஆரம்பிச்சு ஒரு மாம்பழத்துக்காக நடந்த போரு, கடைசியா மாசாணி அம்மன் எப்படி தெய்வமா ஆனாங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நாம அலசி ஆராய போறோம். காரனோட இலக்கு ரொம்ப கொடூரமானது. அதாவது 100 பிறக்காத குழந்தைகளை சாப்பிட்டா அவனை இந்த உலகத்துல யாராலையுமே ஜெயிக்க முடியாதான். ஏற்கனவே 99 உயிர்களை பறிச்ச அவன் தன்னோட கடைசி இலக்கை தேடி வெறித்தனமா அலைஞ்சிட்டு இருந்தான். இப்போ இந்த அரக்கன் கதைய ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு பல வருஷங்களுக்கு முன்னாடி போவோம். நன்னு ஒரு ராஜா, அவ செஞ்ச ஒரு சின்ன தப்பு எப்படி ஒரு பெரிய சோகத்துக்கு காரணமாச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். எல்லாமே ஒரு முனிவர் கொடுத்த மாம்பழத்துல தான் ஆரம்பிச்சது. அதோட கொட்டையை நடக்கூடாதுன்னு அவர் சொல்லியும் ராஜா நன்னு அதை கேட்கல. பல வருஷம் கழிச்சு அந்த மரத்துல ஒரே ஒரு பழம் மட்டும்தான் காய்ச்சது. ஆனா அந்த ஒரு பழம் தான் ஒரு தேசத்தையே அழிக்க போகுதுன்னு அவனுக்கு அப்போ தெரியாது. அந்த மாம்பழத்துக்கு ஒரு விசித்திரமான விதி இருந்துச்சு. அதாவது அது எந்த நாட்டுல விளையுதோ அந்த நாட்டு மக்கள் அதை சாப்பிடக்கூடாதான். இந்த ஒரு வினோதமான விதிதான் பின்னாடி நடக்க போற ஒரு பெரிய போருக்கே அஸ்திவாரம் போடுது. எனக்கு கிடைக்காத பழம் யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு ராஜா கர்ஜிச்சா. முனிவரோட பேச்சை மீறினது மட்டும் இல்லாம தன்னோட அகங்காரத்தால அந்த மரத்தை சுத்தி ஒரு பெரிய படையையே நிறுத்திட்டான். அவனோட இந்த செயல் எவ்வளவு பெரிய அழிவை கொண்டு வர போகுதுன்னு அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல. இப்போ வாங்க இந்த கதையோட நாயகியா பார்ப்போம். அவ பேரு சயனி, ராஜாவோட படைத்தளபதியோட மகள். ரொம்ப அன்பான மென்மையான பொண்ணு. ஆனா அவளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி ஒளிஞ்சிருந்தது. சயனி ஒரு மாதிரி புதிர் மாதிரி, பூ மாதிரி ரொம்ப மென்மையானவள். ஆனா அநீதியை பார்த்தா புயல் மாதிரி சீர்வாள். அவளோட இந்த 2 குணங்களும் தான் அவளோட விதியையே தீர்மானிக்க போகுது. அப்போ சயனி கர்ப்பமா இருந்தா. ஒரு நாள் அவ தன்னோட தோழிகளோட ஆலியார்ல குளிக்க போனா. அந்த அமைதியான நதிக்கரை அவ வாழ்க்கையே புரட்டி போட போற ஒரு சம்பவத்துக்கு சாட்சியா இருக்க போகுது. அப்போ அந்த ராஜா தடை செஞ்ச மாம்பழம் ஆத்துல மிதந்து வந்துச்சு. தோழிகள் எல்லாரும் வேணான்னு தடுத்தும் அதோட வாசனைக்கும் சுவைக்கும் மயங்கின சயனி அதை எடுத்து சாப்பிட்டா. அந்த ஒரு நிமிஷ ஆசை அவ வாழ்க்கையையும் ஒரு தேசத்தோட வரலாற்றையுமே மாத்திடுச்சு. ஒரு மாம்பழத்துக்காக ஒரு போரா? கேட்கவே நம்ப முடியாத மாதிரி இருக்குல்ல. ஆனா சயனி செஞ்ச அந்த சின்ன தப்ப எப்படி ஒரு நாட்டையே அழிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய போருக்கு வழி வகுத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ரொம்பவே மோசம். சயனியை கைது செஞ்சாங்க. அவ கர்ப்பமா இருக்கான்னு கூட பார்க்காம ராஜா அவளுக்கு மரண தண்டனை விதிச்சான். அவளோட கணவன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் ராஜா கேட்கல. கடைசியா தன் மனைவியை காப்பாத்த அவளோட கணவன் ராஜா மேலேயே போர் தொடுத்தான். அந்த போரோட முடிவு ஒரு பேரழிவு. 2 படைகளும் ஒன்னோட ஒண்ணு மோதி மொத்தமா அழிஞ்சு போச்சு. நன்னு செழிப்பா இருந்த ஒரு நாடே சுடுகாடா மாறிடுச்சு. இவ்வளோ அழிவுக்கும் காரணம் ஒரே ஒரு மாம்பழம். போரோட அழிவுல இருந்து தப்பிச்ச சயனியோட மனுஷ வாழ்க்கை முடிய போகுது. ஆனா அவளோட தெய்வீக பயணம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்க போகுது. ஆமா, தேவியோட அவதாரம் இப்போதான் நிகழப்போகுது. தன் கணவனோட காட்டு வழியா தப்பிச்சு ஓடும்போது நிறைமாத கர்ப்பிணியான சயனிக்கு பிரசவ வலி வந்துடுச்சு. உடனே அவ கணவன் உதவி தேடி போன அந்த நேரத்துல அவ ரொம்ப பலவீனமா தனியா இருந்தா. அந்த தனிமையை பயன்படுத்திக்கிட்டு அரக்கன்காரன் அவளை தாக்கினான். ஆனா அவளோட பலவீனம் தான் அவளோட மிகப்பெரிய பலமா மாறுச்சு. வலியும் கோபமும் அவளை ஒரு தெய்வமா மாத்திருச்சு. ஒரு சாதாரண பெண்ணா கீழே விழுந்த சயனி கோடி சூரிய பிரகாசத்தோட மாசாணி அம்மனா எழுந்து அந்த அரக்கனோட மார்பை பிளந்து நீதியை நிலைநாட்டினான். சயனியோட கதை இதோட முடிஞ்சது.
ஆனா மாசாணி அம்மனோட கதை இங்கிருந்து தான் தொடங்குது. அந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கும் எப்படி ஒரு வாழும் நம்பிக்கையா இருக்குன்னு பார்க்கலாம். மாசாணி அம்மனுக்கு பல பேர் இருக்கு. ஒவ்வொரு பேரும் அவளோட கதையை தான் சொல்லுது. அவ மாட்டு சாணத்துல விழுந்ததால மாசாணினும், மயான பூமியில உயிர் விட்டதால மயான செயனினும், ஒரு மாங்கனிக்காக போராடினதால மாங்கனி அம்மனும் அவங்கள அழைக்கிறாங்க. இன்னைக்கு அநீதியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு புகலிடமா மாசாணி அம்மன் கோவில் இருக்கு. நோய்களை தீர்க்க, திருடு போன பொருளை கண்டுபிடிக்க, குழந்தை வரம் கேட்கணும் மக்கள் அவங்க கிட்ட வராங்க. குறிப்பா தங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை தண்டிக்க சொல்லி மிளகா அரைச்சு வழிபடுற வழக்கம் நீதி மேல மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ஒரு பெரிய சாட்சி. பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வர பக்தர்கள்ல பெரும்பாலானவங்க கேட்கறது நீதியைத்தான். தங்களுக்கு நடந்த அநீதிக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறது தான் அவங்களோட முக்கியமான கோரிக்கையா இருக்கு. அதுக்கப்புறம் பாதுகாப்பு, ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம்னு மற்ற விஷயங்களுக்காகவும் அவங்கள வழிபடுறாங்க. ஒரு பெண்ணோட துயரம் எப்படி ஒரு தெய்வீக சக்தியா மாற முடியும் என்பதற்கு மாசாணி அம்மனோட கதை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த மாதிரி கதைகள்ல தான் நம்மளோட நம்பிக்கையும் வரலாறும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு. இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கும் இந்த கேள்வி தோணலாம், சரி இதுல எது வரைக்கும் நம்பிக்கை, எங்க இருந்து வரலாறு தொடங்குது